உச்சக்கட்ட அசிங்கம், அதிக மது போதை, போதையில திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு அந்த காமெடி நடிகர் வடிவேலுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம், தமிழ் சினிமாவையே உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காமெடி நடிகர் வைகை புயல் வடிவேலு. இவர பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமால இவரு நடிக்காத கதாபாத்திரமே கிடையாது. எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் அதுல அவருடைய திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி, அதன் மூலியமா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்த டக்குன்னு உருவாக்கி, அதுல மிகப்பெரிய வெற்றி கண்டவர் வடிவேலு. வடிவேலு சினிமால ஆரம்ப காலகட்டத்தில நடிக்கிறதுக்கு நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு, போராடியிருக்காரு. அதன் பிறகு அதெல்லாம் தாண்டி அதுல மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்காரு வடிவேலு. அப்படி சரித்திர சாதனை படைத்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமால 300 படங்களுக்கு மேல நடிச்ச வடிவேலு, அவரு தொடர்ந்து படங்கள்ல வெறும் காமெடி கதாபாத்திரங்கள் மட்டுமே நடித்திருந்தா, கண்டிப்பா சினிமால இன்னமும் கூட அவரு இன்னும் நெறைய படங்கள்ல நடிச்சிருக்கலாம். தொடர்ந்து தமிழ் சினிமாவுடைய முக்கியமான காமெடி நடிகராவே இருந்திருக்கலாம். ஆனா, வடிவேலுக்கு சினிமாவுல நடிகரா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அதன் காரணமா வடிவேலு சும்மா இல்லாம தமிழ் சினிமாவுல ஒரு நடிகரா களமிறங்கி, அதுல அவர் பண்ண சில மோசமான விஷயங்கள் அவருடைய சினிமா கரியருக்கே முற்றுப்புள்ளி வச்சது. அது மட்டும் இல்லாம அவர சினிமா விட்டு கொஞ்சம் தள்ளியும் வச்சாங்க. ஏன்னா, தமிழ் சினிமாவால மட்டும் இல்லங்க, எப்போதுமே ஒருத்தன் சாதிக்கணும் அப்படின்னா, அவனுடைய கடுமையான உழைப்ப மட்டும் தான் மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும். தன்னுடைய திமிரையோ, தன்னுடைய அகங்காரத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது. வடிவேலு பண்ண அந்த மிக மிக மோசமான சில விஷயங்கள், அவருடைய சினிமா கரியருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துனுச்சு. 10 வருடம் கழிச்சு மீண்டும் சினிமாவுல என்ட்ரி குடுத்து நடிக்க ஆரம்பிச்ச வடிவேலுக்கு, படங்கள் பெருசா ஒண்ணும் வெற்றி அடையல. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா இப்போ ஒரு முக்கியமான படத்துல வடிவேலு கமிட் ஆகி நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா, அந்த படத்துல அவருடைய நடிப்பு அந்த படத்தோட இயக்குனருக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதன் காரணமா அங்க இருந்த எல்லார் முன்னாடியும் வடிவேலுவ கொஞ்சம் அசிங்கமா திட்டியிருக்காரு அந்த முக்கியமான மூத்த இயக்குனர். அது வடிவேலுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தேன்னா, நான் சொல்ற மாரி தான் சீனே படத்துல அமைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த இயக்குனர் தன்னையே திட்டிட்டானே அப்படின்னு பயங்கரமா மன உளைச்சலுக்குள்ள இருக்காரு வடிவேலு. அந்த மன உளைச்சல்ல பயங்கரமா குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு அந்த அசிங்கத்த நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதன் காரணமா அந்த இயக்குனருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா, அவரு திரும்பவும் வடிவேலு கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசியிருக்காங்க. அது வடிவேலுக்கு தாங்கிக்கவே முடியல. அப்படி வடிவேலு தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். நான் பண்ண முட்டாள்தனம் தான் தன்னை இப்படி கேவலப்படுத்துருச்சு அப்படின்னு அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்த வடிவேலுக்கு, திடீர்னு நள்ளிரவுல அந்த மது போதையில திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. மாரடைப்புனால வலியில துடிச்சிருக்காரு வடிவேலு. அதன் பிறகு வடிவேலுவ அங்கேருந்து மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க குடும்பத்தினர்கள். அப்படி கொண்டு போன அந்த பாதி வழியிலேயே நடிகர் வடிவேலுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் சோகம், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.